ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர். இந்த ஒரு வீடியோவில் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த் கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் வர லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் பேஜ்லேயே உங்களுக்கு மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷனில் செகண்டாக உங்களுக்கு மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் குறிப்பு எண் அப்படின்ட்டு ஒரு நம்பர் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படின்ட்டு இதில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஒரு பேஜை நம்ம டெஸ்க்டாப் வியூவிலையும் நம்ம பார்த்துக்கலாம். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது ரிட்டன் நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களோட குறிப்பு எண்ணை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். பதிவு செய்ய அப்படின்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது க்ரீன் சிம்பிள் வந்துருச்சுனாலே ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே உங்களுக்கு டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.